ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான சுவையான கற்றாழை அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கற்றாழையில் அதிகமான மெடிசினல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. போத் நம்மளோட ஸ்கின் அண்ட் பாடிக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்தி. நம்மளோட லாஸ்ட் வீடியோ கற்றாழை வச்சு ஆன்டி ஏஜிங் க்ரீம் பண்ணியிருப்போம். அதிலே ஸ்கின்னுக்கு இதோட பெனிஃபிட்ஸ்லாம் என்னன்னு நம்ம நிறைய சொல்லியிருப்பேன். நம்ம இந்த ஆலோவேரா ஜெல் ஸ்கின்னுக்கு யூஸ் பண்ணும்போது நம்மளை சன்ரைஸ்லேருந்து ப்ரிவெண்ட் பண்ணும். நம்ம சன் டேன் சன் பர்ன்லாம் இருந்ததுன்னா க்யூர் ஆகும். நம்ம ஸ்கின்னும் ரொம்ப க்ளோவாக இருக்கும். இதில் அதிகமான வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் எப்பயுமே ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம இது ஸ்கின்க்கு அப்ளை பண்ணுறதை விட இதை இன்டேக் பண்ணும்போது நமக்கு ரொம்ப ஆடட் பெனிஃபிட்ஸ் தான். ஏன்னா நம்ம எந்த ஒரு பொருளுமே நம்ம இன்டேக் பண்ணும்போது தான் நமக்கு அதோட 100% பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதோட பல்ப் மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா ஒரு 5 to 7 டைம்ஸ் வாட்டரில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க அந்த கசப்பு தன்மை போகும். அது வாஷ் பண்ணி எடுத்துட்டு ஒரு ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். வீட் ஃப்ளோர் எடுத்துக்கோங்க மைதாவை விட, ஏன்னா அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. வீட்டில் பெரியவங்களும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதை நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். அது கொஞ்சம் கட்டி ஆகாத மாதிரி ஃபுல்லாக சாஃப்டாக வர அளவு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. கற்றாழை ஜூஸ் நம்ம எம்டி ஸ்டொமக்கில் குடித்தா ரொம்ப நல்லது. நம்ம பாடியில் இருக்க அந்த டாக்ஸின்ஸ்லாம் ரிமூவ் ஆகிட்டு நமக்கு வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி நமக்கு ஸ்டொமக் ரிலேட்டடாக ப்ராப்ளம் இருந்தால், டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு சிலருக்கு சாப்பிட்ட உடனே ஸ்வீட்ஸ் சாப்பிட்ற அந்த நேச்சர் இருக்கும். ஸோ நம்ம டெய்லியுமே வெளியே இருந்து ஸ்வீட்ஸ் வாங்கி சாப்பிட்டா அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்தி கிடையாது. ஸோ நம்ம டைம் கிடைக்கிறப்போ அப்பப்போ வீட்டிலே இந்த மாதிரி ஹெல்தியான ஸ்வீட்ஸ் செஞ்சு சாப்பிட்டா நம்ம உடம்புக்கும் நல்லது, ப்ளஸ் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் கீ ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு முந்திரி ஃப்ரை பண்ணி ப்ரௌனிஷாக ஆன பிறகு எடுத்துக்கலாம். நம்மளோட சேனல்லே சீட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சு ஒரு பர்ஃபி வீடியோ போட்டிருப்போம். அந்த ஸ்வீட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ஹெல்தி. இந்த மாதிரி சாப்பிட்ட உடனே ஸ்வீட் சாப்பிட்றவங்க நேச்சர் இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ்லாம் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். இது நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடுச்சு. இது நம்ம இந்த கீலேருந்து எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த ஆலோவேரா ஜூஸை இந்த கீலே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அது கொதிக்கட்டும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ சம்மர் சீசன் வரப்போது நம்ம இந்த மாதிரி வாட்டர் கண்டென்ட் இருக்க ஃபுட்ஸ்லாம் இன்டேக் பண்ணால் ரொம்ப நல்லது. இளநீ, நொங்கு, கற்றாழை இதெல்லாம் அதிகமாக சாப்பிட்ணும். ஏன்னா நம்ம அப்போ தான் நம்ம உடம்பு ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம பாடிக்கு வாட்டர் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். ஒரு 8 மினிட்ஸ் அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கோதுமை மாவை இந்த கற்றாழை ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி அதே மாதிரி அகைன் கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் அது கட்டியாகாமல் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சமாக இதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சுகர் ஆட் பண்ணுறதுனால சால்ட் ஆட் பண்ணும்போது தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும்.
அப்புறம் தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி அகைன் அதை நல்லா கிண்டிகிட்டே இருங்க. அப்போ தான் அதோட கன்சிஸ்டன்சி நல்லா வரும். ஆலோவேரால அதிகமாக ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. டைப் 2 டயபெட்டிஸ் இருக்கவங்க, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் இந்த ஆலோவேரா ஜூஸ் வந்து எம்டி ஸ்டொமக்கில் இன்டேக் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட் இருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கவங்க இந்த மாதிரி ஸ்வீட்ஸ் சாப்பிட்றதுல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு சம்டைம்ஸ் கிரேவிங்ஸ் இருக்கப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்வீட்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம பீட் பண்ணிகிட்டே இருக்கப்போ அந்த கற்றாழை வந்து நல்லா அது கூட ஜெல் ஆகிட்டு நல்லா நமக்கு அல்வா கன்சிஸ்டன்சி ரொம்ப அழகாக வந்துடுச்சு. இப்போ நமக்கு வந்து கொஞ்சமாக வாசனைக்காக ஏலக்காய் இடித்து இது கூட கலந்துக்கலாம். நல்லா அல்வா கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த முந்திரி அது கூட ஆட் பண்ணிக்கலாம். கற்றாழை அல்வா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்தது. நீங்களுமே உங்கள் வீட்டில் டைம் கிடைக்கிறப்போ இந்த கற்றாழை அல்வா செஞ்சு பார்த்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். ஈட் ஹெல்தி, ஸ்டே ஹெல்தி.